ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேதுவோடைய குழந்தைய ஹாலில் போட்டு யாருமே இல்லை போயிடுறாங்க. குழந்தை ரொம்ப அழுது. சேது டைனிங் டேபிளில் உட்காந்து அவர் காஃபி குடிக்க போகிறாரு. அப்போது அந்த குழந்தை அழற சத்தத்தை கேட்டு அவருக்கு காஃபி குடிக்க தோணலை. ஏன்னா குழந்தை அவரோடது. அவர் ஒரு சில கோபத்தினால அந்த குழந்தைய தொட்டு தூக்காமல் இருக்காருங்க. ஆனால் இந்த கருப்பு என்ன பண்ணுறாரு, சேது என்னதான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி நின்று பார்க்குறாரு. பார்க்கும்போது குழந்தை அழ அழ அவருடைய காதில் கேட்கவே முடியல. ஓ தாமரை, மலர், எங்கே போனீங்க? எல்லாரையும் குழந்தைய போட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாரு. சின்னம்மா, சித்ராக்கா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் யாருமே வரல. கருப்பு என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் எங்கேந்திரா வருவாங்க, உன் குழந்தைய நீ தான் தூக்கணும் அப்படின்ட்டு புலம்பிட்டு பார்த்துட்ருக்கிறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மலரும் ஒடியாடுறாங்க குழந்தை அழற சத்தத்தை கேட்டு. உடனே மலரை பிடிச்சி, என்ன குழந்தை இப்படி மானாவரியாக போட்டு இருக்கு, அதை கத்தாமல் பார்த்துக்க தெரில உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாப்பிள்ளை, உன் குழந்தைய நீ தான் பார்த்துக்கணும், நான் என்ன சொல்லிட்டு போனேன், நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு வரேன், குழந்தைய பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல, ஏன் நீ கிட்ட உன் பிள்ளைய தொட்டு தூக்கினா என்ன, அதை விட்டுட்டு மலரை போட்டு திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்திட்ட பிறகு அதுக்கப்புறமா கொண்டு போய் முன்னாள் அமைச்சர் ராசாங்கத்துக்கிட்ட அவங்க வீட்டில் கொடுக்குறாங்க. அவர் ஏய் செல்லக்குட்டி, என்னடா உனக்கு வேணும், உன் பேர் என்ன அப்படின்னு கொஞ்சுறாரு. உன் பேர் சின்ன சேதுபதியா அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்க பிள்ளைய சேதுவை கூப்பிட்டு, சேது, நம்ம 1000 தப்பு பண்ணலாம் பெரியவங்க, பச்சை பிள்ளை என்னையா பண்ணோம், இந்த குழந்தை உன்னோடது தானையா, நீ ஏன் தொட்டு தூக்க மாட்டேங்கின்ற, இந்தா புடி குழந்தைய வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதுக்கிட்ட சொல்கிறாரு. சேது அதுக்கு சொல்கிறாரு, என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ சொல்கிறீங்களா, அந்த தமிழ்ச்செல்வி உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனது, போலீஸ் உங்களை அடித்தது, அது எல்லாம் என் மனசுக்குள்ளேயே இருக்குப்பா, அதனால் இதை நான் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அவர் ராசாங்க என்ன சொல்கிறாருன்னா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதியா, எல்லாத்தையும் நீ மன்னிக்கணும், இது உன் குழந்தை, இது பிஞ்சு, இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு புடி அப்படின்றாங்க. அந்த சமயத்தில் ஈஸ்வரி என்ன மாமா, சேதுக்கு தான் பிடிக்கலன்றான்ல, அதை ஏன் கொடுத்து கொடுத்து நீங்கள் அவங்ககிட்ட கம்பல் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சாவித்திரி என்ன சொல்கிறாங்க, அது எப்படி மதனி முடியும், அவன் பிள்ளைய அவன் தூக்கி தானே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கங்க. சேதுவும் நான் தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, மோகனா, கருப்பு, மலர் எல்லாரும் சேர்ந்து குழந்தைக்கு தடுப்பூசி போடணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தடுப்பூசி போட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள குழந்தைய தூக்கிட்டு போய் கழுத்துறாங்க. அப்போ உடனே ஒரு பாட்டி ஒருத்தவங்க வராங்கங்க அந்த இடத்துக்கு. பாட்டி எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த குழந்தைய டீ கொடுக்குற பாட்டி மாதிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. சாத்தினதும் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு அந்த குழந்தை அழலன்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய வச்சு ஒரு கட்டை பேக்கில் தூக்கிட்டு போயிடுறாங்கங்க. கட்டை பேக்கில் தூக்கிட்டு போயிடுதும் நாளைக்கு குழந்தைய காணோன்னு சேதுக்கு மனசு இறங்குமா இறங்காதா, அவருடைய குழந்தைக்காக அவர் போராடுவாரா, என்னதான் நடக்குதுன்னு நாளைய கதையில் பார்க்கலாம். தமிழ்ச்செல்வியை போட்டு, இல்லை தமிழ்ச்செல்வி தான் அந்த குழந்தைய திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு தமிழ்ச்செல்வி மேலே பழிய போடுவாரா. இந்த கதையை கேட்க சுவாரஸ்யமாக காத்திருப்போம். நாளைய கதையில் விறுவிறுப்பான தொடர் எல்லாம் இருக்குங்க. அதனால் பார்க்க மறந்துடாதீங்க. நீங்களும் சேர்ந்து இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் தொடர்க. நன்றி, பாய் பாய்.